ஹாய் மக்களே, என்னடா இவங்க பருத்தி செடியை காமிச்சிட்டு இருக்காங்க நினைக்காதீங்க. நான் வீடியோ போட்டிருப்பேன். வம்பாடுபட்டு களை எடுத்து அதுக்கு பாங்கு பார்த்து செடி முளைக்கிற களை எடுத்து அதுக்கு மருந்தடித்து அத்தனை வேலையும் பார்த்து எல்லாம் செய்வோம் மக்களே. ஆனால் கடைசியில் ஆட்டுக்காரர் வந்து இப்படி பூவும் காயமாக இருக்கும்போது ஆட்டுக்காரர் விடுறாங்க மக்களே. இது நீங்களே சொல்லுங்கள். காயில் இட்டாலும் சரி சொல்லலாம் மக்களே. கடனை உடனே வாங்கி வெள்ளாமல் பண்ணால் அந்த போட்ட முதல் கூட எடுக்கலாம் மக்களே. ஆனால் இந்த காட்டுக்குள்ளே காவக்காத்து உக்காந்துருக்கு மக்களே. ஆட்டை ஒரு சைடு ஃபுல்லு மேய்ச்சிட்டாங்க மக்களே. பாருங்களேன், நீங்களே பாருங்கள். ஒரு செடிக்கு ஒரு 10 காய் இருக்குது மக்களே. இங்கே பாருங்கள், பையனா நீங்களே பாருங்கள். இங்கே பாருங்கள். இப்படி இருக்கும்போது விட்டவங்களுக்கு எவ்வளோ நஷ்டம் ஆகும். நட்டம்தானே மக்களே. இப்போத்தான் மக்களே மருந்தடித்தோம். ஆனால் இப்படி ஆடை விட்டு 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 போட்ட முதல்ல கூட எடுக்க விட மாட்டேங்கிறாங்க மக்களே. அவங்க சட்டம் பேசுகிறாங்க ஆட்டுக்காக. இன்னும் 7:30 மணி வரைக்கும் காவை காக்கணும் மக்களே. மணி இப்போயும் 6 மணி ஆக போகுது. 5:45 ஆச்சு மக்களே. விவசாயி காட்டு வேலை பார்க்கணும்னா களை எடுத்ததுலேருந்து மருந்தடித்தது நம்ம மக்களே. ஆனால் கோளார ஆடு மேய்க்கிறது ஆட்டை மேய்ச்சிட்டு போயிடும். ஆடு பூவும் பிஞ்சும் காய் இல்லாமல் இருந்தால் சரி அப்படி சொல்லலாம். காயாக இப்படி இருந்தால் பாருங்க, நீங்களே பாருங்கள். இப்படி இருக்கும்போது நானும் என் பிள்ளைகளை விட்டு காவை காத்து உக்காந்துக்கிட்டு இருக்கேன். என் கைப்பிள்ளையை விட்டுட்டு என் பையனை விட்டுட்டு இங்கே சமையல் செய்யாமல் இங்கே காட்டுக்குள்ளே காவை காத்து உக்காந்துக்கிட்டு இருக்கேன். உங்கள் ஊரில் எப்படி நடக்குதுன்னு சொல்லுங்கள் மக்களே. சொல்லி எனக்கு கமெண்ட்லேயாச்சும் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், அவங்களே என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியல. காவை காத்து பார்த்துக்கிட்டே நைட்டு 7:30 மணி வரைக்கும் உக்காந்துக்கிட்டே இருக்க முடியுமா மக்களே டெய்லியும்? இங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள். ஒரு செடிக்கு எவ்வளோ காய் கட்டியிருக்கு. அதுக்கு இப்போ மருந்தடிச்சிருக்கு மக்களே. மருந்தடித்து என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆனால் பயந்து பயந்து உட்காந்து காவை காத்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது இந்த ஆட்டுக்காரங்களுக்கு. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க.